போடு வேற லெவல் டாஸ்க் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் போன வாரமே இந்த டாஸ்க்க வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். டீமன் விசஸ் ஏஞ்சல் டாஸ்க்க. கண்டிப்பா இந்த டாஸ்க்ல சொல்றேன். நீங்க நினைக்கக்கூடிய ஆட்கள்லாம் வேற மாரி பண்ண போறாங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, எனக்கு ஒண்ணு தோணுது. இந்த கேம்ல பாருங்க, கண்டிப்பா வந்து பார்வதியா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், ஏன் கனி இந்த மாரி வந்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கேரக்டர் வெளில வரப்போகுது. அது மட்டும் இல்லாம எஃப்ஜேவா இருக்கட்டும், அவங்களோட கேரக்டர்லாம் கண்டிப்பா வந்து வேற மாரி கொண்டு போறாங்க. ஏன்னா, அதுக்கான டாஸ்க் தான் இது. இதுவரைக்கும் குடுத்த டாஸ்க் எல்லாம் கிழிக்கல. இத கிழிக்க போறானான்னு கேட்டா, கிழிப்பானுங்க. வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரி தான் தெரியுது. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கவங்க ஹைப் கூட தட்டி விடுங்க. நான் எப்போதுமே வந்து எல்லா சீசன்லயும் வந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்ற டாஸ்க் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஸ்கூல் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணுவேன். எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க் வந்து எவ்வளோ வந்து முக்கியத்துவம், நாள் பூரா வந்து ஃபன்னா இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பாவே வந்து கண்ண மூடிட்டு சொல்லலாம், அந்த ராஜாங்கம் டாஸ்க் தான். அத கேவலப்படுத்தி விட்டு போயிட்டானுங்க. அதுக்கப்புறமேட்டு புடிச்ச டாஸ்க் அப்படின்னா, கண்டிப்பா வந்து டீமன் விசஸ் ஏஞ்சல் டாஸ்க் தான். இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, ஒரு ஒருத்தர் வந்து டீமனா இருக்காங்க அப்படின்னா, இன்னொருத்தர் ஏஞ்சலா இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு அப்படியே மாறுவாங்க. இவங்க ஏஞ்சல், இவங்க டீமனா இருக்கணும். இதுல என்ன ஒரு சூப்பரான பியூட்டி அப்படின்னா, ஏஞ்சலா இருக்கவங்க, இவங்க என்ன பண்ணாலும் பொறுத்துக்கணும். போன சீசன் நம்ம பார்த்தோம். முட்டைய உடைச்செல்லாம் வாயில ஊத்துனாங்க. அது அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த மாரி ஒரு இதா வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சரி அவங்க பண்ணியிருப்பாங்க. இன்னும் நம்ம கண் முன்னாடியே வந்து போகுது. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க்கே வேற மாரி கொண்டு போய், அப்படி ஒரு மாரி வந்து திருப்பி விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். கடைசி வரைக்கும் அந்த கேரக்டர் வந்து வெளியில வராம இருக்கணும். ஏஞ்சல்னா ஏஞ்சல் மாரியே இருக்கணும். பேய் அப்படின்னு டீமன்னா டீமன் மாரியே இருக்கணும். இந்த டாஸ்க்க பொறுத்தளவு பார்வதி டீமனா இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே வந்து டீமனா இருக்கான். கண்டிப்பா அவ விளையாடுவா. அதே மாரி கமுருதீனா இருக்கட்டும், இந்த இடத்துல நான் வந்து பிரஜன வந்து மிஸ் பண்றேன். பிரஜன விடுங்க. இந்த இடத்துல நான் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ரொம்பவே மிஸ் பண்றேன். கண்டிப்பா அவர் இருந்திருந்தாரு அப்டின்னா, இந்த டாஸ்க்க வந்து வேற மாரி கூட கொண்டு போயிருந்துக்கலாம் அப்டின்ற மாரி தான் எனக்குமே தோணுது. அதனால என்னைய பொறுத்தளவு இந்த டாஸ்க்க பார்வதியா இருக்கட்டும், விக்ரமுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெவிலா வந்து பண்றது சூப்பராவே வரும். அதே மாரி நீங்க மாத்தி குடுத்தீங்க அப்டின்னா, ஏஞ்சலா பண்ணும்போது கண்டிப்பா பார்வதி சட்டிலா ஒரு ப்ளே பண்ணுவான். ஏன்னா வசந்தின்ற ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கோவமே படக்கூடாது. டீச்சர்ஸ பொறுத்தளவு கோவமே படாம, சட்டலா இருந்து தான் பார்த்தீங்கன்னா, வந்து பொறுமையா இருந்து அடிக்காம, கோவப்படாம வந்து பார்த்துக்கணும். அந்த கேரக்டர கடைசி வரைக்கும் கேரி ஓவர் பண்ணியிருப்பாங்க பார்வதி அவர்கள். விக்ரம் அவர்களும் விட்டல் கேரக்டர் நல்லா பண்ணியிருப்பாரு. போன வாரம் குடுத்த கேரக்டர் கூட நல்லாவே பண்ணியிருப்பாரு. அதனால என்னைய பொறுத்தவரைக்கும் அவருக்குமே இது ஒரு சேலஞ்சா இருக்கும். அவருமே இது நல்லா பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கனியெல்லாம் வந்து ஏஞ்சலா பண்றது. எனக்கு ஏஞ்சல் தான் அவங்க மைண்ட் வரும்போது, ஏஞ்சல் தான் அவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்ற மாரி எனக்கு வருது. இதுல டெவிலா வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே என்ன மாரி பண்ண போறாரு? கண்டிப்பா ஒரு சம்பவம் இருக்கு. வியானாவ பொறுத்தவரை எனக்கு ஏஞ்சல் தான் மைண்டுக்கு வருது. அவங்கள பார்த்தளவு. அதனால இப்ப ஆதிரைய பொறுத்தளவு கண்டிப்பா வந்து டெவிலா ஒரு மாரி பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் டெவில் மாரி தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள. அதனால என்னைய ஒரு நான் பர்ட்டிகுலரா ஒருத்தவங்கலாம் சொல்றேன். அதெல்லாம் மைண்டுக்கே வந்துட்டு போகுது. கண்டிப்பா இவங்க வந்து வேற மாரி ஒண்ணு பண்ணுவாய்ங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த டாஸ்க்காக எந்த அளவு ஈகரா வெயிட் பண்றீங்க? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.